ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது யுனாரி ஆபரேட்டர் ஓவர். அதாவது யுனாரி ஆபரேட்டர்னா நமக்கு என்னன்னு தெரியும். அதாவது ஒரே ஒரு ஆபரேட்டர் ஆபரேட்டர் வித் சிங்கிள் ஆபரண்ட் தான் வந்து யுனாரி ஆபரேட்டர். அதாவது இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆபரேட்டரை நம்ம என்னன்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து ஒரே ஒரு ஆபரண்ட் தான் தேவை, எய்தர் இன்கிரிமெண்ட் பண்றதுக்கோ டிக்ரிமெண்ட் பண்றதுக்கோ. அதனால நம்ம அதெல்லாம் என்ன ஆபரேட்டர்ஸ் அப்படின்னா யுனாரி ஆபரேட்டர்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து இன்கிரிமெண்ட் ஆபரேட்டர் டிக்ரிமெண்ட் ஆபரேட்டரையும் என்ன பண்ண போறோம்னா ஓவர்லோட் பண்றோம். ஓவர்லோட்னா என்னது? ஏற்கனவே அது செஞ்சுட்டு இருக்கிற ஒரு வேலை, அந்த வேலையை விட்டுட்டு ஒரு எக்ஸ்ட்ரா வேலை மாதிரி, அந்த வேலையை விட்டுட்டு இல்ல, அந்த வேலையோட சேர்த்து இன்னொரு எக்ஸ்ட்ரா வேலை கொடுக்குற மாதிரி தான் வந்து என்னது ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ஆபரேட்டர், இந்த ஆபரேட்டர் வந்து ஏற்கனவே என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒரு சிங்கிள் ஆபரண்ட வந்து இன்கிரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கு. பிளஸோ மைனஸோ வந்து +1 ஆர் -1 வந்து பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா எக்ஸ்ட்ரா ஒர்க் வந்து ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிற ஒர்க்கோட சேர்த்து இன்னொரு எக்ஸ்ட்ரா இதே மாதிரியான ஒரு ஒர்க். சரியா? அதுதான் வந்து வித் எதுல கொடுக்க போறோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸ். இதுவரையில் நம்ம ஆபரண்ட் அப்படிங்கிறது எப்படிதான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேரியபிள் தான் பார்த்தோம். அதாவது இன்டீஜர் வேரியபிள், ஃப்ளோட் வேரியபிள் அப்படிதான் பார்த்தோம். அதுல வந்து 1 இன்கிரிமெண்ட் ஆகும் இல்ல டிக்ரிமெண்ட் ஆகும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ஆப்ஜெக்ட வச்சு இன்கிரிமெண்ட்டும் டிக்ரிமெண்ட்டும் பண்ண போறோம். இதுதான் வந்து என்னது, எதை யூஸ் பண்ணி? ஆபரேட்டர் ஓவர்லோடிங் யூஸ் பண்ணி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஆஸ் யூஷுவல் ஹாஷ் இன்க்ளூட் ஐ ஸ்ட்ரீம் டாட் ஹெச் போடல. நானு இது வந்து ஆன்லைன் கம்பைலர், அதனால நான் போடல. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும், யூசிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட் எஸ்டிஎம். ஓகேவா? ஓகே, இப்போ என்ன பண்ணணும், நம்ம அந்த மெயின் மெத்தட் நான் ஃபர்ஸ்டே போட்டுக்கிறேன். இன்ட்டு மெயின் என்ன பண்ணணும், நம்ம கிளாஸோட ஆப்ஜெக்ட தான் என்ன பண்ண போறோம், ஓவர்லோட் பண்ண போறோம்னு ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டேன். ஓகேவா? அதனால நம்ம என்ன பண்ணோம், ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போறேன். ஓகேவா? கிளாஸ், அந்த கிளாஸ்க்கு பேரு இன்கிரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? ஓபன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த செமிகோலன் கட்டாயம் கொடுக்கணும், கொடுத்துட்டேன். ஓகேவா? இதுல வந்து 2 வேரியபிள்ஸ் வந்து நான் வச்சுக்கிறேன், டேட்டா மெம்பர்ஸ். அதை வந்து பிரைவேட்டா டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? என்னென்ன வேரியபிள்ஸ், இன்ட் ஏ அதே மாதிரி பி, 2 வேரியபிள் வந்து நான் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், இதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ண போறோம், ஆக்சஸ் பண்ண போறோம். சப்போஸ் நான் இதுக்கு வந்து ஆக்சஸ் பெயர் கொடுக்கல, இந்த பிரைவேட் அப்படின்னு கொடுக்கல அப்படின்னா அது என்ன பண்ணும், டிஃபால்ட்டா அது பிரைவேட்டாவா எடுத்து. அடுத்தது பப்ளிக். இப்ப வந்து இதுல வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வரையில என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், அந்த வேரியபிள் வந்து இனிஷியலைஸ் பண்ணிட்டு கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப நம்ம இனிஷியலைஸ் பண்ணல, யூசர் கிட்ட என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்புட் வாங்க போறோம். அதுக்கு என்ன பண்ணலாம், void இன்புட் வாங்குறதுக்கு ஒரு மெத்தட் வச்சுக்கிறேன். அந்த மெத்தட் பேர் வந்து accept. ஓகேவா? இதை வந்து உள்ள வந்து நான் ஏதோ பேராமீட்டர்ஸ்லாம் பாஸ் பண்ணல, தேவையில்லை, அதனால பாஸ் பண்ணல. இப்போ யூசர் கிட்ட இருந்து இது இன்புட் வாங்கணும் இல்லையா, என்னென்ன இன்புட் வாங்கணும், ஏ பி அப்படிங்கிற இன்புட்டை வந்து வாங்கணும். அப்போ என்ன பண்ணலாம், cout என்ன வாங்கணும், enter the values of a and b. ஓகேவா? ஏ அண்ட் பிக்கு வேல்யூஸ் என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம், இல்ல என்டர் 2 நம்பர்ஸ் அந்த மாதிரி சொல்லலாம். ஓகேவா? சரி, இப்ப வந்து நம்ம என்ன முடியாச்சு அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸ்பேஸ் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது என்ன பண்ணோம், இப்போ வந்து இது வந்து ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகும். யூசர் ரிட்டர்ன் இன்புட் வாங்கணும்னா சிஇன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். சிஇன் என்ன ஃபர்ஸ்ட் வாங்கணும், ஏ அப்படிங்கிறது வாங்கணும். வாங்கிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் பிரிண்ட் பண்றதுக்காக ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணணும், அடுத்தது வந்து போடணும். அதாவது நம்ம யூஸ்வலா என்டர் கொடுத்தோம்னாவே அடுத்தது அடுத்த லைன்ல வந்துடும். ஸோ இது போட தேவையில்ல. இப்போ என்ன பண்ணலாம், சிஇன் சி, அதாவது ஏவோட வேல்யூ என்டர் பண்ணிட்டு என்டர் கொடுத்த அப்படின்னா அடுத்தது வந்துடும். இல்ல
ஸ்பேஸ் கொடுத்து நீ வந்து இன்னொரு இன்புட் கொடுக்கலாம். ஸ்பேஸ் கொடுத்த மாதிரி நான் இது பண்ணிக்கிறேன். இந்த ஸ்பேஸ் இவ்வளோ ஸ்பேஸ் விட்டு என்ன ஆகும் அப்படின்னா அடுத்தது வந்து இன்புட் டேக் சிஇன் பி. இப்போ 2 வேரியபிளோட வேல்யூ வந்து என்ன பண்ணியாச்சு அப்படின்னா வாங்கியாச்சு. இப்போ அக்செப்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? இப்போ வேல்யூஸ் நம்மகிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் ஓவர்லோடிங் தான் பண்ணணும். ஓவர்லோடிங் ஆபரேட்டர் ஓவர்லோடிங்க்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அதாவது யுனரி ஆபரேட்டர் ஓவர்லோடிங்க்கு இதுக்கு வந்து நம்ம என்னது ஆபரண்ட்ஸே வந்து தேவையில்லை. ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அப்போ சரியா? பைனரி ஆபரேட்டர் ஓவர்லோடிங்க்கு 2 ஆபரண்ட்டுக்கு பதிலா ஒரு ஆபரண்ட் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ல இருந்தா போதும். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து வாய்ட் என்ன நான் ஓவர்லோட் பண்ண போறேன்? ஆபரேட்டர். ஓகேவா? அப்ப ஆபரேட்டர் அப்படின்னு போட்டுட்டு என்ன ஆபரேட்டர் ஓவர்லோட் பண்ண போறேன்? பிளஸ் பிளஸ் அப்படிங்கிற ஆபரேட்டரை ஓவர்லோட் பண்ணுறேன். ஓகேவா? இதுக்கு வந்து என்ன பண்ணணும்? அதாவது இதுக்கு ஆபரண்ட் வந்து எதுவும் கொடுக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அடுத்தது சரி இருக்கா? இப்ப என்ன பண்ண போறோம்? எதா நம்ம வந்து ஓவர்லோட் பண்ண எந்த வேல்யூ வந்து நம்ம வந்து இன்கிரிமெண்ட் பண்ண போறோம்? ஏ அப்படிங்கிற வேல்யூ, சரி ஏங்கிற வேல்யூ, பிங்கிற வேல்யூ. ஓகேவா? அப்போ ஏ பிளஸ் பிளஸ் பி பிளஸ் பிளஸ். ஓகேவா? இது வந்து என்னது? யுனரி ஆபரேட்டர் ஓவர்லோடிங், யுனரி இன்கிரிமெண்ட் ஆபரேட்டர் பிளஸ் பிளஸ் ஆபரேட்டரோட ஓவர்லோடிங். அடுத்தது என்ன பண்ண போறோம்? அதே மாதிரி டிக்ரிமெண்ட் ஆபரேட்டருக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். ஓவர்லோடிங் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஆபரேட்டர் பிளஸ் பிளஸ் சாரி மைனஸ் மைனஸ் உள்ள இது பாஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா இது யுனரி ஆபரேட்டர். இதுல என்ன பண்ணுவோம்? ஏ மைனஸ் மைனஸ், அடுத்தது பி மைனஸ் மைனஸ். ஓகேவா? ஓகே. இப்ப என்ன பண்ணியாச்சு? இன்கிரிமெண்ட்டும் பண்ணியாச்சு, டிக்ரிமெண்ட்டும் பண்ணியாச்சு. அடுத்தது டிஸ்பிளே பண்ணுவா? இன்கிரிமெண்ட் ஆன வேல்யூ டிஸ்பிளே பண்ணும், டிக்ரிமெண்ட் ஆன வேல்யூ டிஸ்பிளே பண்ணும். அதையும் பண்ணிடுவோம். அப்போ அதுக்கு என்ன வச்சுக்கலாம்? டிஸ்பிளே அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கலாமா? டிஸ்பிளே என்ன டிஸ்பிளே பண்ணும்? ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ டிஸ்பிளே பண்ணும். ஓகேவா? சி அவுட். நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்? எண்டல் கொடுத்துக்கிறேன். ஏன் எண்டல் கொடுத்துக்கிறேன்? நான் டிஸ்பிளே அதாவது டிக்ரிமெண்ட் ஆகிறது அடுத்த லைன்ல. இங்க பார்த்தோன்னா இங்க வேல்யூஸ் என்டர் பண்ணியிருக்கோம். என்டர் பண்றதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? என்ன பண்ணோம்னா மேபி அதே லைன்ல வரலாம். அதனால நாங்க இங்க ஸ்டார்டிங்லயே எண்டல் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்ன பண்றோம்? ஆஃப்டர் டிக்ரிமெண்ட் ஆஃப்டர் டிக்ரிமெண்ட் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி இங்க போட முடியாது. ஏன்னா ஒரே டிஸ்பிளே மெத்தட் தான் நம்ம வச்சிருக்கோம். அதனால வந்து ஜஸ்ட் ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம்? டிஸ்பிளேல போட்டுடலாம். வேல்யூ ஆஃப் ஏ ஏ. அடுத்து சி அவுட் எண்டல் அடுத்த லைன்ல வர்றதுக்காக வேல்யூ ஆஃப் பி பி. ஓகேவா? அவ்வளவுதான். டிஸ்பிளேவும் பண்ணியாச்சு. இப்ப என்ன பண்ணிருக்கோம்? ஒரு ஃபங்க்ஷன் ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த கிளாஸ்க்கு வந்து பேரு இன்க்ரி டிகிரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதுல வந்து 2 மெம்பர் டேட்டா மெம்பர் வச்சிருக்கோம். அதை பிரைவேட்டா டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஏபி அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இப்போ பப்ளிக்ல வந்து என்ன பண்றோம்? மெத்தடுக்கு எல்லாம் என்னென்ன மெத்தட் இருக்கோ எல்லா மெத்தடும் டெபினிஷன் கொடுக்கும். இப்போ வந்து யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்குறதுக்கு அக்செப்ட்னு ஒரு மெத்தட் வச்சிருக்கோம். அதுல என்ன பண்ணிருக்கோம்? யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்கியிருக்கோம். ஏ பி அப்படிங்கிற இன்புட் வாங்கியிருக்கோம். அடுத்தது லாஸ்டா வந்து டிஸ்பிளே அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். இது வந்து நம்ம யூசர்கிட்ட இருந்து வாங்கி ஆப்ரேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் டிஸ்பிளே பண்றதுக்கு நம்ம ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ டிஸ்பிளே பண்றதுக்கு இந்த ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம்.
அடுத்தது முன்னாடியே வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். அதாவது ஓவர்லோடிங் ஃபங்க்ஷன். எதை ஓவர்லோட் பண்ணியிருக்கோம்? ஆப்பரேட்டரை ஓவர்லோட் பண்ணியிருக்கோம். அதனாலதான் இங்க என்ன போட்டிருக்கோம்? ஆப்பரேட்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஓகேவா? ஆப்பரேட்டர் எந்த ஃபங்க்ஷன் ஓவர்லோட் பண்றோம்? பிளஸ் பிளஸ் சாரி, எந்த ஆப்பரேட்டர் ஓவர்லோட் பண்றோம்? பிளஸ் பிளஸ், அதாவது இன்கிரிமெண்ட் ஆப்பரேட்டரை ஓவர்லோட் பண்றோம். இன்கிரிமெண்ட் ஆப்பரேட்டர் ஓவர்லோட் பண்ணும்போது நம்ம நார்மலா வந்து இன்கிரிமெண்ட் ஆப்பரேட்டர்ல எத்தனை ஆப்பரண்ட் யூஸ் பண்ணுவோம்? ஒரே ஒரு ஆப்பரண்ட். பட் ஓவர்லோடிங்ல நமக்கு என்ன தேவைப்படாது? ஆப்பரேட்டரே தேவைப்படாது. அதனால ஆப்பரேட்டர் பிளஸ் பிளஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். இதுக்குள்ள என்ன பண்றோம்? யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆப்பரேட்டர் ஓவர்லோடிங், அதாவது பிளஸ் பிளஸ்னா பிளஸ் பிளஸ் ஏ பிளஸ் பிளஸ் பி இல்ல ஏ பிளஸ் பிளஸ் ஏ மைனஸ் மைனஸ் அந்த மாதிரி நம்ம போடுவோம் இல்லையா? இங்க வந்து அதுல வந்து என்னதான் பண்ணுவோம்? சிங்கிள் வேரியபிளோட வேல்யூ தான் எய்தர் இன்கிரிமெண்ட்டோ டிக்ரிமெண்ட்டோ பண்ண முடியும். பட் நம்ம இங்கே பொறுத்தவரையிலும் ஆப்ஜெக்ட பொறுத்தவரையிலும் நம்ம இந்த ஆப்ஜெக்ட்ல எத்தனை மெம்பர் இருக்கோ அத்தனை மெம்பரையும் வந்து என்ன பண்ணிக்கலாம்? ஓவர்லோ இன்கிரிமெண்ட்டோ டிக்ரிமெண்ட்டோ பண்ணிக்கலாம். இல்ல வந்து அதுல ஏதாச்சும் ஒரு ஃபியூ வேரியபிள்ஸ் கூட பண்ணிக்கலாம். இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இந்த என்டையர் கிளாஸ்ல இருக்கிற எல்லா டேட்டா மெம்பர்ஸோடைய வேல்யூவும் என்ன பண்ணிருக்கோம்? இன்கிரிமெண்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா? இது பிளஸ் பிளஸ் கொடுக்கணும், மாற்றி கொடுக்குறேன். ஓகே, இன்கிரிமெண்ட் பண்ணிருக்கோம். அதாவது இதுல எத்தனை டேட்டா மெம்பர் இருக்கு இந்த கிளாஸ்ல? இன்க்ரி டிகிரிங்கிற கிளாஸ்ல ரெண்டு டேட்டா மெம்பர் ஏ பி அப்படின்னு ரெண்டு டேட்டா மெம்பர் இருக்கு. அது ரெண்டையுமே என்ன பண்ணிடுறோம்? இங்க இன்கிரிமெண்ட் பண்ணிடுறோம். ஏ பிளஸ் பிளஸ் பி பிளஸ் பிளஸ். அதே மாதிரி ஆப்ரேட்டர் மைனஸ் மைனஸ் ஆப்ரேட்டரை ஓவர் பண்ணும்போது என்ன பண்ணிருக்கோம்? அதுல இருக்கிற ரெண்டு டேட்டா மெம்பரையும் ஏ மைனஸ் மைனஸ் பி மைனஸ் மைனஸ் சொல்லிட்டு டிக்ரிமெண்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஓகே, இதுதான் வந்து எனக்கு ஆப்பரேட்டர் ஓவர்லோடிங். இப்ப என்ன பண்ணணும்? இந்த பர்டிகுலர் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த கிளாஸ் அந்த ஆப்ஜெக்ட் வச்சு என்ன பண்ணணும்? அந்த எல்லா மெத்தடையும் கால் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இப்ப என்ன கிளாஸ் நாங்க கிரியேட் பண்ணிருக்கோம்? இன்க்ரி டிக்ரி அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கோம் இல்லையா? அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இன்க்ரிக்கு ஐயும் டிக்ரிக்கு டியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஐடி. சரி, இந்த ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம இப்ப என்ன பண்ணணும்? இதுல இருக்கிற ஒவ்வொரு ஃபங்க்ஷனா கால் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்னது? ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்னது? அக்செப்ட். ஓகேவா? யூசர் எடுத்து இன்புட் வாங்குற ஃபங்க்ஷன். அப்போ ஐடி டாட் ஏசிசி இபிடி அக்செப்ட் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணியாச்சு இந்த ஆப்ஜெக்ட் வச்சு. அடுத்தது என்ன பண்ணணும்? இன்கிரிமெண்ட் ஆப்ரேட்டர் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் வந்து பண்ணணும் இல்லையா? அந்த இன்கிரிமெண்ட் ஆப்ரேட்டர் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் வந்து பிளஸ் பிளஸ் ஐடி. ஓகேவா? இது என்ன ஆகும்? இந்த பிளஸ் பிளஸ் ஐடிங்கிறது இங்க போகும். பிளஸ் பிளஸ் ஐடி அப்படின்னு சொல்லி இது கால் ஆகும். அடுத்தது மைனஸ் மைனஸ் வச்சிருக்கோமா? மைனஸ் மைனஸ் ஐடி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கலாம்? ஃபர்ஸ்ட் மைனஸ் மைனஸ் உங்க ப்ரோக்ராம்ல ஃபர்ஸ்ட் மைனஸ் மைனஸ் கால் பண்ணிருக்காங்க. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்? நானும் மைனஸ் மைனஸ் அப்படிங்கிறத கால் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, அடுத்தது என்ன பண்றோம்? அதை வந்து என்ன பண்ணிடலாம்? டிஸ்பிளே பண்ணிடலாம். அவுட் என்டெல் தான் கொடுக்கணும்லாம் கிடையாது, நியூ லைன் கூட கொடுக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ என்ன பண்றோம்? ஆஃப்டர் டிக்ரிமெண்டிங் என்ன பண்றோம் அப்படின்னா அந்த வேல்யூஸ் வந்து டிஸ்பிளே பண்றோம். ஓகேவா? ஓகே, சரி, டிஸ்பிளே பண்றதுக்கு என்ன பண்ணணும்? இந்த ஐடியை வச்சு என்ன பண்ணணும்? அந்த மெத்தடை கால் பண்ணணும். டிஸ்பிளே அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணணும். அடுத்தது இன்கிரிமெண்ட் பண்றோம். இன்கிரிமெண்ட் வந்து பிளஸ் பிளஸ் ஐடி. இதை வந்து ரெண்டு தடவை உங்க ப்ரோக்ராம்ல பண்ணியிருக்காங்க. அதனால நானும் என்ன பண்றேன்? ரெண்டு தடவை பண்றேன். ரெண்டு தடவை பண்ணணும் கட்டாயம் இல்லை, ஒரு தடவை பண்ணா கூட போதும். பண்ணிட்டு என்ன பண்றோம்? இன்கிரிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்னது? அதனோட வேல்யூ வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஓகேவா? அப்ப அதை வந்து ஃபர்ஸ்ட் அவுட் ஆஃப்டர் இன்க்ரிமெண்டிங்
incrementing. என்ன பண்ணணும், இந்த இதை வந்து டிஸ்பிளே ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். கால் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல், எல்லாமே முடிஞ்சிருச்சு. இது வந்து எடுத்து விட்டலாம். அடுத்தது இங்க இந்த இன்ட் மெயின் அப்படின்னு கொடுத்துருக்கறதுனால நம்ம என்ன பண்ணணும், ரிட்டர்ன் 3. என்ன இன்டிஜர் வேணாலும் கொடுக்கலாம், நல்லா 3 கொடுத்துருக்கேன். தட்ஸ் ஆல். இது வந்து எல்லாமே என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாமா? எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துட்டு நான் மறுபடியும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்டர் த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி. ஏக்கு என்ன வேல்யூ வச்சிருக்கான், 20, 20. பிளேஸ் கொடுத்துட்டு பிக்கு வந்து 30. ஓகே, இங்க வந்துட்டு நான் என்ன பண்ணிருக்கேன், ரன் பண்ணுவோம். ஏதோ 20 இன்சர்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இங்க 20 இன்சர்ட் ஆயிடுச்சு. ஆஃப்டர் டிக்ரிமெண்டிங் இந்த 20 என்ன ஆயிருக்கு, 19 ஆயிருக்கு. the value of b 29, சாரி 30 என்ன ஆயிருக்கு, 29 ஆயிருக்கு. ஆஃப்டர் இன்க்ரிமெண்டிங், ஆஃப்டர் இன்க்ரிமெண்டிங்னா இந்த 19 தான் வந்து என்ன ஆகும், இன்க்ரிமெண்ட் ஆகும். 19 வந்து என்ன ஆயிருக்கு, 21 ஆயிருக்கு. ஏன் 19 20க்கு பதிலாக 21 ஆயிருக்கு, நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம், 2 தர இந்த இன்க்ரிமெண்ட் வந்து பண்ணிருக்கோம். அதனால வந்து 19 வந்து 20 ஆகி 20 வந்து 21 ஆயிருக்கு. அதே மாதிரி 29 வந்து 30 ஆகி 30 வந்து 31 ஆயிருக்கு. ஆஃப்டர் டிக்ரிமெண்டிங் அப்படிங்கிறது அதே லைன்ல வர்றதுனால நமக்கு கொஞ்சம் ஆடா இருக்குது. அதனால நம்ம இங்க என்ன பண்ணுவோம், பேக்வர்ட் ஸ்லாஷ் n போடுவோம். ஓகேவா? இப்ப ரன் பண்ணுவோம். ஆஃப்டர் டிக்ரிமெண்டிங் 1929, ஆஃப்டர் இங்கே டிக்ரிமெண்டிங் போடணும்னா இன்க்ரிமெண்டிங் போடணும். ஓகேவா? இன்க்ரிமெண்டிங். ஆஃப்டர் டிக்ரிமெண்டிங் அந்த 20ல இருந்து 19 ஆயிருக்கு, 30ல இருந்து 29 ஆயிருக்கு. ஆஃப்டர் இன்க்ரிமெண்டிங் இந்த 19ல இருந்து 21, இங்க 2 தடவை கால் பண்ணிருக்காங்கல்ல, 90ல இருந்து 20 போய் 21, 29ல இருந்து 30 போய் 31. ஓகேவா? இப்போ வந்துட்டு இது வந்து ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அகெயின் வந்து இந்த மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, இப்போ என்ன பண்ணிருக்கோம், இன்க்ரி டிக்ரி அப்படின்னு ஒரு கிளாஸ் மேல வச்சிருக்கோம். அதுல வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, அந்த என்னது அதுல இருக்கிற இந்த இன்க்ரி டிக்ரி அப்படிங்கிற இருக்கிற மெம்பர்ஸை வந்து நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், இன்புட்டா வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் அதுல ஆப்பரேட்டர் ஓவர்லோடிங் யூஸ் பண்ணி அதுல இருக்கிற எல்லா மெம்பர்ஸையும் அட் அ டைம்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம், இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் டிக்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த வேல்யூஸ் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இதுக்கு 4 மெத்தட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அக்செப்ட்னு ஒரு மெத்தடு, ஆப்பரேட்டர் ஓவர்லோடிங் 2 மெத்தட், ஆப்பரேட்டர் பிளஸ் பிளஸ், ஆப்பரேட்டர் மைனஸ் மைனஸ், அண்ட் டிஸ்பிளேக்கு வந்து ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இந்த இன்க்ரிமெண்ட் டிக்ரி அப்படிங்கிற கிளாஸுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஐடி. ஓகேவா? இந்த ஆப்ஜெக்ட் வச்சு இதுல இருக்கிற ஒவ்வொரு மெத்தடையும் கால் பண்றோம். ஒவ்வொரு மெத்தடு ஃபர்ஸ்ட் என்ன மெத்தடு, யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குற மெத்தட் கால் பண்ணோம், ஐடி டாட்
அக்செப்ட். இது எங்க அந்த மெத்தட் கால் பண்ணது எங்க போகும் அந்த கண்ட்ரோலு? இந்த அக்செப்ட் மெத்தடுக்கு போகும். போய் என்ன பண்ணும்? ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ யூசர் கிட்ட இருந்து கெட் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? மறுபடியும் கண்ட்ரோல் இங்கேயே வந்துடும். வந்துட்டு என்ன பண்ணும்? மைனஸ் மைனஸ் ஐடி. மைனஸ் மைனஸ்ங்கிறது என்ன பண்ணும் கண்ட்ரோலு? மைனஸ் மைனஸ் பார்த்த உடனே இதுல இருக்கிற ஆப்ரேட்டர் இங்க போகும். மைனஸ் மைனஸ் அது எந்த ஆப்ஜெக்ட்ல பண்ணோம்? இந்த ஐடிங்கிற ஆப்ஜெக்ட்ல பண்ணோம். சரியா? அந்த ஐடிங்கிற ஆப்ஜெக்ட்ல இருக்கிற ஒவ்வொரு டேட்டா மெம்பர்ஸ்க்கும் பண்ணும். அப்ப ஏல ஏற்கனவே என்ன வேல்யூஸ் இருக்கு? 20, 30 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த 20, 30ங்கிறது டிக்ரிமெண்ட் இந்த இடத்துல ஆகும். என்ன ஆகும்? ஒரே ஒரு டைம் தான் ஆகும். ஏ மைனஸ் மைனஸ் அப்படிங்கிறப்போ அந்த 20 வந்து 19 ஆகும். பி வந்து 13 கொடுத்துருக்கோம். 30 வந்து 29 ஆகும் மாறும். அடுத்தது என்ன பண்ணோம்? அது மாறிட்டு கண்ட்ரோல் இங்கே கீழே வந்துடும். வந்துட்டு அடுத்தது என்ன பண்ணோம்? இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் பண்ணும். சி அவுட் ஆஃப்டர் டிக்ரிமெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? இந்த லைனுக்கு கண்ட்ரோல் வரும். கண்ட்ரோல் வந்து ஐடி டாட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி நமக்கு ஐடியில இருக்கிற இந்த டிஸ்பிளேங்கிற மெத்தடை கால் பண்ணும். கண்ட்ரோல் எங்க போகும்? இந்த டிஸ்பிளேங்கிற மெத்தடு போகும். போயிட்டு அதுல என்ன பண்ணணும்? வேல்யூ ஆஃப் ஏ. அப்ப இந்த இது வேல்யூ ஆஃப் ஏங்கிறது என்னது? ஐடியில இருக்கிற இந்த ஐடியை வச்சுதானே நம்ம கால் பண்ணியிருக்கோம். அந்த ஐடிங்கிற ஆப்ஜெக்ட்ல இருக்கிற டிஸ்பிளே மெத்தட். அந்த டிஸ்பிளே வந்து அந்த டிஸ்பிளே மெத்தட் எதை தான் ஆக்சஸ் பண்ணோம்னா இந்த ஐடிங்கிற ஆப்ஜெக்ட்ல இருக்கிற ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ தான் அதுக்கு ஆக்சஸிங் ரைட்ஸ் இருக்கு. ஓகேவா? அப்போ அந்த ஐடிங்கிறதுல இருக்கிற ஏவோட வேல்யூ ஐடி அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்ல இருக்கிற பியோட வேல்யூ இங்க டிஸ்பிளே பண்ணும். டிஸ்பிளே பண்ணிட்டு கண்ட்ரோல் எங்க வரும்? இங்க வந்துடும். வந்துட்டு என்ன பண்ணும்? இன்க்ரிமெண்ட் பண்ணுது. 2 தடவை இன்க்ரிமெண்ட் பண்ணுது. பிளஸ் பிளஸ் ஐடி அப்படின்னு பார்த்ததும் என்ன பண்ணும்? இது பிளஸ் பிளஸ் ஐடி. ஐடிங்கிறது ஆப்ஜெக்ட், பிளஸ் பிளஸ்ங்கிறது யுனாரி ஆபரேட்டர். இதை பார்த்த உடனே என்ன பண்ணும்? ஆப்ஜெக்ட் வித் யுனாரி ஆபரேட்டர் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு ஓவர்லோடிங் ஃபங்க்ஷன் இருக்குதான்னு சொல்லி இது போய் பார்க்கும். அப்போ இங்க என்ன பண்ணும்? இங்க போய் பாக்குது. அப்போ இங்க ஒரு ஓவர்லோடிங் ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும். ஏ பிளஸ் பிளஸ் பி பிளஸ் பிளஸ். அப்போ இதுல இருக்கிற மெம்பர்ஸ் ஏ பிங்கிற மெம்பர்ஸை ஒரு டைம் இன்க்ரிமெண்ட் பண்ணும். பண்ணிட்டு கண்ட்ரோல் என்ன வந்துடும்? கீழே வந்துடும். அகைன் என்ன பண்ணிருக்கோம்? யுனாரி ஆபரேட்டர் ஓவர்லோடிங் ஃபங்க்ஷனை கால் பண்ணிருக்கோம். பிளஸ் பிளஸ் ஐடி. என்ன பண்ணும்? மறுபடியும் இதே ஃபங்க்ஷனுக்கு கண்ட்ரோல் போகும். போயிட்டு ஏற்கனவே இந்த ஐடிங்கிற வேரியபிள் வச்சு சாரி ஐடிங்கிற ஆப்ஜெக்ட் வச்சு தானே கால் பண்ணிருக்கோம். அந்த ஐடிங்கிற ஆப்ஜெக்ட்ல இருக்கிற டேட்டா மெம்பர் ஏ அண்ட் பியோட வேல்யூ மறுபடியும் என்ன பண்ணும்? இன்க்ரிமெண்ட். ஏற்கனவே ஒரு தடவை இன்க்ரிமெண்ட் பண்ணிச்சு. இப்ப 2வது தடவை கால் பண்ணிருக்கனால 2வது தடவை இன்க்ரிமெண்ட் பண்ணுது. பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்ணிருக்கு? கண்ட்ரோல் கீழே வந்துருக்கு. வந்துட்டு இதுல என்ன பண்ணிருக்கு? ஆஃப்டர் இன்க்ரிமெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்க்ரிமெண்டிங் ஸ்பெல்லிங் தப்பா கொடுத்துருக்கேன். ஆஃப்டர் இன்க்ரிமெண்டிங் சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஆயிட்டு கண்ட்ரோல் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னது? ஐடி டாட் டிஸ்பிளே. ஐடிங்கிற ஆப்ஜெக்ட்ல டிஸ்பிளேன்னு ஒரு மெத்தடை கால் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ கண்ட்ரோல் எங்க போவோம்? ஐடிங்கிற ஆப்ஜெக்ட் வச்சுட்டு இந்த டிஸ்பிளே அப்படிங்கிற இடத்த கண்ட்ரோல் போயிட்டு ஐடியில இருக்கிற வேல்யூ ஆஃப் ஏ ஐடியில இருக்கிற வேல்யூ ஆஃப் பி வந்து என்ன பண்ணும்? பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் அகைன் இங்க கீழே வந்துடும். அதுக்கப்புறம் இதுதான் வந்து என்னது? யுனாரி ஆபரேட்டர் ஓவர்லோடிங். இதுல என்னென்ன பண்ணிருக்கோம்? யுனாரி ஆபரேட்டர் பிளஸ் பிளஸ் ஓவர்லோட் பண்ணிருக்கோம் அண்ட் யுனாரி ஆபரேட்டர் மைனஸ் மைனஸ் ஓவர்லோட் பண்ணிருக்கோம். ஓகேவா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். எதுவும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.